கடந்த வாரத்திலும் இதே சங்கீதத்தை நாம் தியானித்தோம். 1 முதல் 15 வசனங்களை நாம் தியானித்தோம். ஒரு துன்மார்க்கன் எப்படி பேசுகிறான், நீதிமானுக்கு விரோதமாய் அவன் எப்படி பேசுகிறான், அவனுக்கு வருகிறதான சாபங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நாமும் துன்மார்க்கரை போல பேசக்கூடாது, வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் துன்மார்க்கரை போல நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா வாயின் வார்த்தைகளை வைத்துதான் தேவன் நீதிமானா குற்றவாளியா என்று தீர்மானிக்கிறார் நியாய தீர்ப்பு நாளிலே. அதனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனமுள்ளதாய் இருக்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படி நம்முடைய இருதயத்தில் பொல்லாதவைகள் நிறைந்திருந்தால் பொல்லாத வார்த்தைகள் தான் வெளிப்படும். நம்முடைய இருதயத்தில் நல்லவைகள் நிறைந்திருந்தால் நல்ல வார்த்தைகள் வெளிப்படும். எனவே நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தினால் நிரம்பி இருக்கட்டும். தெய்வ வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இதிலும் பாருங்க 16ஆம் வசனம், அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினான். துன்மார்க்கருடைய காரியங்கள் இவைகளெல்லாம். அவன் தயை செய்கிறதில்லை, சிறுமையானவர்களை எளிமையானவர்களை துன்பப்படுத்துகிறான். மனமுறிவுள்ளவனை, ஏற்கனவே மனதில் அநேக வேதனையோடு இருக்கிறவர்களை கொலை செய்யும்படி அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். சாபத்தை விரும்புகிறான். பாருங்க, துன்மார்க்கர்கள் ஆசீர்வாதத்தை அல்ல, எதை விரும்புகிறார்கள்? சாபத்தை. எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சிலரெல்லாம் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, சாபத்தை விரும்புகிறான். யார் சாபத்தை விரும்புகிறது? துன்மார்க்கர் சாபத்தை விரும்புகிறார்கள். அது அவனுக்கு வரும். நாம் எதை விரும்புகிறோமோ அதுதான் நமக்கு வரும், இல்லையா? அப்போ சாபத்தை விரும்பினால் என்ன வரும்? சாபம் வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஆசீர்வாதத்தை அவன் விரும்பலை, அதனால ஆசீர்வாதம் அவனை விட்டு தூரமாய் விலகி போகிறது. 18ஆம் வசனம், சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். பாருங்க, சாபத்தை அங்கியாக தரித்து கொண்டானாம். தேவன் நம்மில் விரும்புகிறது என்ன? நாம் தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் துன்மார்க்கன் எதை விரும்புகிறான்? சாபத்தை அவன் என்ன செய்கிறானாம்? அங்கியாக உடுத்தி கொள்ளுகிறான். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. புழுக்களே எனது போர்வை. அதாவது நரகத்திற்குள்ள இப்படிதான் இருக்கும். இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கும் விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கு கர்த்தரால் வரும் பலன். இந்த பலனெல்லாம் யார் மூலமாய் கிடைக்கிறது? துன்மார்க்கனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான சாபங்கள் துன்மார்க்கருக்கு. எல்லாரும் வசனத்தை கவனிங்க. குழந்தைய யாரும் பார்க்காதீங்க, இங்கே கவனிங்க, சரியா? பாருங்க, 20வது வசனத்தை வாசிக்கலாமா? இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வருகிற பலன். இப்பொழுது தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 21ஆம் வசனத்திலிருந்து அதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, 21ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். பாருங்க, ஜெபிக்கிறார். நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அதிகமாக நம்மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையின் அளவு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இருக்கிறார் நம்மேல். வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவாய் அவர் நம்மீது கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அந்த கிருபை நிமித்தம் என்னை விடுதலையாக்கும் என்று அவர் கேட்கிறார்.
நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது. அதாவது துன்மார்க்கரெல்லாம் பேசுகிறதுனால, அவனுக்கு விரோதமாய் பேசுகிறதுனால அவனுடைய இருதயம் ரொம்ப வியாகுலப்பட்டு போய் இருக்கிறது. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், ஆண்டவரே என்னை விடுவித்தருளும் என்று கேட்கிறான். நான் சாயும் நிழலை போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியை போல பறக்கடிக்கப்படுகிறேன் என்றெல்லாம் அவர் ஜெபிக்கிறார். 26ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். இந்த வசனத்திலிருந்து, இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, அவனுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவன் தேவனையே சார்ந்து கொள்ளுகிறான். எல்லாவற்றையும் அவன் தேவனிடத்தில் சொல்லுகிறான். ஆண்டவரை அவ்வளவு அதிகமாய் அவன் விசுவாசிக்கிறான். என்னை விடுதலையாக்க ஒருவரால் மாத்திரமே கூடும், அது நான் ஆராதிக்கிற தேவனால் மாத்திரமே கூடும் என்பதை அவன் விசுவாசித்ததினாலே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் பண்ணும், என்னை விடுதலையாக்கும், உடைய கிருபையின்படி என்னை ரட்சியும் என்றெல்லாம் அவன் கேட்கிறான். 27ஆம் வசனம் பாருங்க, இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. ஆண்டவர் இவனை விடுவிக்கிறது நிமித்தம் அந்த இவனுக்கு எதிராய் நின்ற விரோதிகள் கூட அவர்களே சொல்ல வேண்டும், இது அவருடைய கரம், தேவரீர் இதை செய்தீர் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். 28ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள், ஆனால் நீங்க என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று கேட்கிறார். அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனோ மகிழ கடவன். நான் இப்போ அவர்கள் வாயின் வார்த்தைகளினால நான் மிகவும் குத்தப்பட்டிருக்கிறேன், ஆனால் நீர் என்னை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் என்னை சாபமிடுகிறார்கள், ஆனால் நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். 29ஆம் வசனம், என் விரோதிகள் லட்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையை போல் தரித்து கொள்ள கடவர்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழ்வேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட, கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிற நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தைகள் என்னது? எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் துதி. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன். அவரை புகழணும் அப்படின்னா அவரை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நாம் தேவனை அறிந்திருக்கிற அறிவு போதாது, இன்னும் அவரை இன்னும் கிட்டி சேர வேண்டும், இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை தியானித்து தியானித்து ஆண்டவர் யார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொண்டால்தான் அநேகர் நடுவில் அவரை நாம் புகழ முடியும், அவரை நாம் துதிக்க முடியும், ஆராதனை வேளையிலே நாம் அவரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. அவரை நாம் இன்னும் அதிகமாய் நெருங்கி கிட்டி சேர வேண்டும். தேவன் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் நீங்கள் கற்றிருக்க வேண்டும், உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் யார் என்பதை நாம் அதிகமாய் ருசித்து பார்க்க வேண்டும். 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். பாருங்க, நமக்காக நம்முடைய ஆத்துமாவை விடுதலையாக்கும்படியாக, நம்முடைய ஆத்துமாவை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய வலது பாரிசத்தில் அவர் நிற்கிறார். அதே நேரத்தில் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அப்ப துன்மார்க்கனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறது யாரு? சாத்தான். ஒரு நீதிமானுடைய வலது பக்கத்தில் நிற்கிறது யாரு? கர்த்தர். நம்முடைய ஆத்துமாவை விடுவிக்கும்படியாக. ஒருவேளை அவனுடைய சத்துருக்கள் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம், ஆனால் தேவன் அவனை ரட்சிக்கும்படியாக வலது பக்கத்தில் நிற்கிறார். நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கவே இல்லை. யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் எடுக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று
தீர்க்காதிருங்கள். யாரையுமே என்ன செய்யக்கூடாதாம்? குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என்று சொல்வோமானால் நாம் தான் யாராம்? குற்றவாளிகள். அதான் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படக்கூடாதுன்னா நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது? குற்றவாளிகளாய் தீர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். 2ஆம் வசனம், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். பாருங்க, அப்ப ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது, வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. 3வது வசனத்தை வாசிக்கலாமா? நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உத்திரம் அப்படின்னா என்னது? பெரிய மரக்கட்டை, இதுதான் உத்திரம் அப்படின்னு நினைக்கிறேன். பெருசா வச்சு பீம், உத்திரம். இதை போல இருக்குது. நம்முடைய குற்றமே அவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா மற்றவர்கள் கண்ணில் இருக்கிற சின்ன சின்ன துரும்பை என்ன செய்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நம்மிடத்தில் என்ன குற்றம் இருக்குது? நம்மை நாமே ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்முடைய வேலை என்ன? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது, நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதுதான் நம்முடைய வேலை. மற்ற யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதோ குற்றவாளிகளாக தீர்க்கிறதோ நம்முடைய வேலை அல்ல. கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தேவன் கொடுத்ததான நல்ல சங்கீத பாவ விளக்கத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாட்சி கொடுக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் தேவநாம மகிமைக்காக சாட்சி கொடுக்கலாம். தேவ சமூகத்தில் சொன்ன சாட்சிகளுக்காய்